வணக்கம். நான் இன்ஜினியர் பிரியதர்ஷினி. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, கமர்ஷியல் பில்டிங் பிளான் வந்து எப்படி போடலாம் அப்படிங்கிறத பத்தி டீடைல்டா பார்க்கலாம். ஸோ பேசிக்ல இருந்து சைட் பிளான், பில்டிங் பிளான், செக்ஷன் அண்ட் எலிவேஷன் அதெல்லாமே வந்து நம்ம எப்படி போடுறோம் அப்படிங்கிறத பத்தி டீடைல்டா பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, ரெசிடென்ஷியல் பில்டிங்க்கும் கமர்ஷியல் பில்டிங்க்கும் என்ன டிஃபரன்சஸ் அப்படிங்கிறதையும் டீடைல்டா பார்க்கலாம். நம்மளோட பிளேலிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரெசிடென்ஷியல் ஓரியன்டான வீடியோஸ் மட்டும் தான் இருக்கும். கமர்ஷியல் பில்டிங்க்கு வந்து நம்ம இது வரைக்கும் டிராயிங் எதுவும் அப்லோட் பண்ணல. ஸோ இந்த வீடியோல நம்ம பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த பில்டிங் பிளான் பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் பில்டிங், இது வந்து ரூரல் பஞ்சாயத்துக்குள்ளே வர ஒரு கமர்ஷியல் பில்டிங். இந்த கமர்ஷியலில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 5 ஷாப் இருக்கிற மாதிரியும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப் இருக்கிற மாதிரியும் வந்து பிளான் இருக்குது. ஸோ இந்த பிளான் வந்து நம்ம எப்படி போடலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேசிக்காகவே நம்ம ஒரு கிளைண்ட்டை அப்ரோச் பண்ணும்போது நம்ம அவங்கக்கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த லேண்டோட சேல் டீட் டாக்குமெண்ட் வாங்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பட்டா, ரூரல் பஞ்சாயத்தாக இருந்தால் அடங்கலும் வாங்கலாம். ஸோ பட்டா, அடங்கல், எஃப்எம்பி ஸ்கெட்ச், இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ், கிளைண்டோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, தென் அவங்களுக்கு அவங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர், மெயில் ஐடி எதுக்குன்னா அந்த அந்த ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர், மெயில் ஐடியெல்லாம் எதுக்குன்னா அவங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி அவங்க கிளைண்டோட ஃபோட்டோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கேதர் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் டிராயிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இந்த கமர்ஷியல் பிளாக்ல இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா இந்த சைட் பிளான் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சைட் பிளான் மட்டும். கமர்ஷியல் பில்டிங்க்கு சைட் பிளான் வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ரெசிடென்ஷியலுக்கும் கமர்ஷியலுக்கும் வந்து சேம் தான், பட் ஆனால் 1 or 2 ஐட்டம்ஸ் மட்டும் தான் வந்து டிஃபர் ஆகும். அது என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி நான் இந்த டிராயிங் போட்டுட்டேன். ஸோ சைட் பிளான் மட்டும் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த சைட் பிளானை மட்டும் நான் வந்து காப்பி பண்ணி தனியாக வந்து வச்சுக்கிறேன். ஏன்னா இதுக்குள்ளே வச்சு நம்ம பார்க்கும்போது ரொம்ப புதுசாக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும் இல்லைங்களா? அதனால பார்த்தோம்னா நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சைட் பிளான். இந்த சைட் பிளான் வந்து எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ பேசிக்காகவே சைட் பிளான் ட்ரா பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 4 லேயர் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த 4 லேயர் என்னென்னா, அதாவது இந்த சைட்டோட பவுண்ட்ரி இருக்கும் இல்லைங்களா, சைட்டோட அவுட்டர் டு அவுட்டர், அந்த அவுட்டர் டு அவுட்டர் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சைட்டோட நீள அகலம். அதை ட்ரா பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 லேயர் யூஸ் ஆகும். பேசிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு டிராயிங் போட தெரியும். எல்லாமே மேக்ஸிமம் ஒரு 90% எல்லாமே வந்து அப்டேட்டடாக தான் இருப்பாங்க. பட் 1 or 2 வந்து இப்போ தான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எனக்கு லேயர்னால் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாம் டவுட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அவங்களுக்காக நான் டீட்டெயில்டாகவே சொல்கிறேன். தெரிஞ்சவங்க இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சைட்டோட அவுட்டர் டு அவுட்டர் பவுண்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா ஒரு ரஃபாக வந்து ட்ரா பண்ணுறேன். இப்போது நம்மளோட சைட்டோட டாக்குமெண்ட் இருக்கும் இல்லைங்களா, சேல் டீட் டாக்குமெண்ட், அந்த சேல் டீட் டாக்குமெண்ட்டில் இருக்கிற நீள அகலத்தை நீங்கள் ட்ரா பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பிளாட் பவுண்ட்ரிங்கிற ஒரு லேயரில் போடணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நான் வந்து உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக ட்ரா பண்ணி காட்டுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எல்லாமே வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த பிளாட் பவுண்ட்ரி லேயர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் விண்டோ போர்ட்டலில் இருக்கிற யூசர் மேனுவல். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அஃபிஷியல் பேஜ்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு இல்லைங்களா, பிளாட் பவுண்ட்ரி, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிளாட் பவுண்ட்ரி. இதை வந்து நம்ம ரெஃபர் பண்ணி தான் லேயர்ஸ் கிரியேட் பண்ணணும். இப்போ லேயர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது பிளாட் பவுண்ட்ரி இல்லைங்களா, இப்படி மூவ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேராமீட்டர் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லேயர் கிரியேட் பண்ணுறது. இப்போ இந்த பிளாட் கீழே ஒரு குட்டி கோடு பவுண்ட்ரி இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லேயர். இதை வந்து இப்போ பாருங்கள், இந்த கார்னர் கொண்டு போகிறேன். கலர் கோடு பார்த்திங்கன்னா 70, பாலிலைன் ஷோயிங் பிளாட் பவுண்ட்ரி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த பாலிலைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரா பண்ணக்கூடியது வந்து எதுவுமே லைனில் ட்ரா பண்ணக்கூடாது, லைனில் வந்து ட்ரா பண்ணக்கூடாது, பாலிலைனில் தான் ட்ரா பண்ணணும். அதாவது என்னென்னா இப்போ லைன் இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி லைன் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக வந்து ட்ரா பண்ணக்கூடாது. ஸோ இப்போ கிளிக் பண்ணும்போது இண்டிவிஜுவலாக செலக்ட் ஆகுது இல்லைங்களா, இந்த மாதிரி லைன்ஸாக வந்து நம்ம போடக்கூடாது. இப்படி போட்டோம்னா நம்மளுக்கு வந்து queries, அதாவது எரர் வந்து ரிப்பீட்டடாக வரும். ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது. பாலிலைனுங்கிறது பார்த்திங்கன்னா இதுதான், இந்த பாலிலைனை கிளிக் பண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வரும். இப்போ இது பார்த்திங்கன்னா இப்போ நான் கிளிக் பண்ணி காட்டுறேன், ஹோல் பாக்ஸும் செலக்ட் ஆகுது இல்லைங்களா, இந்த மாதிரி நீங்கள் பாலிலைனாக ட்ரா பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து இப்படி நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் அந்த ஆப்ஜெக்டை நம்ம வந்து கிளிக் பண்ணும்போது அது ஃபுல்லாமே செலக்ட் ஆகணும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து ட்ரா பண்ணணும். அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிளியராகவே பாலிலைன் ஷோயிங் பிளாட் பவுண்ட்ரின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு லேயர் பார்த்திங்கன்னா பிளாட் பவுண்ட்ரின்னு இருக்கு இல்லைங்களா, இதை நீங்கள் பார்த்து அப்படியே டைப் பண்ணாலும் ஓகே, அதாவது லேயர் கிரியேட் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லைன்னா இதை ஜஸ்ட் இப்படி செலக்ட் பண்ணி Ctrl+C கொடுத்துக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு டிராயிங் இருக்குது இல்லைங்களா, இதில் பார்த்தீங்கன்னா லேயர் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அந்த லேயர் ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விசிபிள் ஆகும். நான் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லேயர்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், பிளாட் பவுண்ட்ரி எல்லாமே. இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும்.
பிளாட் பவுண்டரிங்கிற லேயர் வந்து இந்த இடத்துல நான் க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் புதுசாக வந்து க்ரியேட் பண்ணும்போது வராது, ஏன்னா ஆல்ரெடி இருக்குது இல்லைங்களா, க்ரியேட் பண்ண முடியாது. பட் ஆனால் புதுசாக எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த இதில் ஃபஸ்ட் ஒன் இருக்குது இல்லைங்களா, இந்த ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இதை கிளிக் பண்ணிக்கணும். இதை கிளிக் பண்ணிவிட்டு Ctrl V கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காப்பி பண்ணது இதில் பேஸ்ட் ஆயிடுச்சு. இதில் வந்து கலர் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணும்போதே த நேம் பிளாட் பவுண்டரி இஸ் ஆல்ரெடி இன் யூஸ்ன்னு வந்துருச்சு. ஸோ இது வந்து ஆல்ரெடி வந்து நம்ம பிளாட் பவுண்டரிங்கிற லேயர் இருக்குது. ஸோ நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் இதை கொடுத்துட்டு இப்போ இதோட கலர் என்ன வந்தது, 70 இருந்தது இல்லைங்களா யூசர் மேனுவலில், நல்லா பார்த்துக்கணும். இதில் வந்து 70 இருக்குது இல்லைங்களா, அந்த 70யை வந்து நீங்கள் இந்த கலரை செலக்ட் பண்ணி 17 என்ட்ரு பண்ணிங்கனாலும் இது வந்து லேயர் க்ரியேட் ஆயிடும். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லேயர் க்ரியேட் பண்ணணும். பட் நான் ஆல்ரெடி இங்கே க்ரியேட் பண்ணதுனால நான் அதை விட்டுறேன். இப்போ ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா பிளாட் பவுண்டரி, அதோட நீள அகலம் என்னங்கிறத வந்து நீங்கள் போட்டுட்டு ஜஸ்ட் நீங்கள் அந்த லேயரை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா இது எல்லாமே இந்த பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து விசிபிள் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிளாட் பவுண்டரின்னு இருக்குது இல்லைங்களா, இந்த பிளாட் பவுண்டரிங்கிற கலர் வந்து கொடுத்துடணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கலர் வந்து சேஞ்சஸ் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள் இது வந்து 120 கலர் இருக்குது. பட் ஆனால் நம்மளுக்கு யூசர் மேனுவலில் என்ன இருக்குது, 70 இருக்குது இல்லைங்களா, இந்த 70 கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிளாட் பவுண்டரிங்கிற லேயர் வந்து க்ரியேட் ஆயிரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிளாட் பவுண்டரி. நெக்ஸ்ட் ஸ்டேஜ், நெக்ஸ்ட் என்னென்னா சைட் பிளான் ட்ரா பண்ணுறோம். சைட் பிளான் ட்ரா பண்ணும்போது நெக்ஸ்ட் என்ன கன்சிடர் பண்ணணும்னா ஆசட் சைட் அப்படிங்கிற ஒரு லேயர் இருக்கும். செகண்ட் ஒன் இருக்குது இல்லைங்களா, ஆஸ் அட் சைட். இதோட கலர் பார்த்தீங்கன்னா 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாலிலைன் ஷோயிங் பிளாட் பவுண்டரி இருக்குது. சேம் தான், அதாவது லேண்டோட டாக்குமெண்ட் இருக்கும் இல்லைங்களா, அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற நீள அகலமும் சைட்டில் இருக்கிற நீள அகலமும் சேமான்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். ஸோ சேமாக இருந்ததுன்னா நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். 1 or 2 சைட்டில் மட்டும் ஒரு 1/4 inch 1/2 inch டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ ஆசட் சைட்டில் என்ன நீள அகலம் வருதோ அதை நீங்கள் ட்ரா பண்ணி அதை வந்து ஆசட் சைட்டுங்கிற லேயருக்குள்ளே நம்ம கொண்டு வரணும். ஸோ சேல் டீடில் என்ன இருக்குதோ அதுதான் வந்து பார்த்திங்கனால சைட்லேயும் இருக்கும். ஸோ நம்ம அதுக்கான நீள அகலத்தை வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. நார்மலாகவே வந்து இந்த 0 லேயர் இருக்குது இல்லைங்களா, இந்த 0ல் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. 0 லேயரில் ட்ரா பண்ணதுக்கப்புறம் அந்த லேயர் பார்த்துக்கோங்க. ஆஸ் கீழே குட்டி கோடு, அட் கீழே குட்டி கோடு, சைட். இதை வந்து காப்பி பண்ணி லேயர் ப்ராப்பர்ட்டிஸில் போய் நியூ லேயர் கொடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் லேயர். இதோட கலர் கோடு பார்த்திங்கன்னா 6. நம்ம இங்கே ஆல்ரெடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணி வச்சுட்டோம். ஸோ நம்ம வந்து அதை ஜஸ்ட் அப்ளை பண்ணால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா ஆசட் சைட்டுன்னு இருக்குது இல்லைங்களா, ஆசட் சைட்டுங்கிற லேயர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். பட் ஆனால் இதில் வந்து கலர் வந்து மாறி இருக்குது. நம்ம வந்து ஒரு ஃபைலை வந்து நம்ம ஒரு தடவை 2 தடவைக்கு மேலே நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது ஏதாவது மாறி கலர் வந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இது மாறி இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு வந்து கரெக்ஷன் பண்ணியும் காட்டுறது. ஆசட் சைட் பார்த்திங்கன்னா கலர் கோடு 120 இருக்குது. பட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க யூசர் மேனுவலில் 6ன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ நான் வந்து 6 போட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆசட் சைட்டுக்கு கலர் பார்த்திங்கன்னா 6. நெக்ஸ்ட் வந்து நம்ம போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் ஒன் பிளாட் பவுண்டரிங்கிற லேயரை நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். பிளாட் பவுண்டரியும் போட்டுட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆசட் சைட்டுங்கிற லேயரும் நம்ம வந்து அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சைட் பிளானில் கன்சிடர் பண்ணணும்னா FMB ஆர் PLR அப்படிங்கிற மாதிரி இருக்கும். FMBங்கிறது என்னென்னா நம்ம சைட்டோட FMB ஸ்கெட்ச் இருக்கும் இல்லைங்களா, அந்த FMB ஸ்கெட்சில் என்ன நீள அகலம் இருக்கோ அதை ட்ரா பண்ணக்கூடியதான் பார்த்திங்கன்னா FMB ஆர் PLR அப்படிங்கிற லேயர். இதுக்கு கலர் கோட் பார்த்திங்கன்னா 70. அதாவது பிளாட் பவுண்டரிக்கும் கலர் 70 தான், FMB ஆர் PLRக்கும் வந்து பார்த்திங்கன்னா கலருக்கு வந்து 70 தான். இதுவும் பார்த்திங்கன்னா பாலிலைன் ஷோயிங் பிளாட் பவுண்டரின்னு கொடுத்துட்டாங்க. இதோட லேயர் பேராமீட்டர் பார்த்திங்கன்னா FMB கீழே குட்டி கோடு ஆர் கீழே குட்டி கோடு PLR அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. இதை வந்து நீங்கள் அப்படியே பார்த்து டைப் பண்ணலாம். பட் ஆனால் எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணிடக்கூடாது. அதாவது புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, புதுசாக லேயர் க்ரியேட் பண்ணுறீங்கிற பட்சத்தில் பார்த்து டைப் பண்ணலாம். பட் கரெக்டாக டைப் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லேயர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இல்லைங்களா, நான் அதை வந்து காப்பி பண்ணிட்டேன். இப்போ வந்து நியூ லேயர் கொடுத்து அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு இது கலர் கோடு நம்மளுக்கு என்ன வந்தது 70. ஆனால் என்னால் கொடுக்க முடியாது. ஆல்ரெடி இங்கே நான் லேயர் க்ரியேட் பண்ணதுனால ஆல்ரெடி இன் யூஸ்ன்னு வந்துருச்சு. ஸோ என்னால் க்ரியேட் பண்ண முடியாது. புதுசாக பண்ணுறவங்க இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ FMB ஸ்கெட்சில் இருக்கிற நீள அகலம் என்னமோ அதை வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு ட்ரா பண்ணுறதுனால நான் அதே நீள அகலத்தை தான் நான் வச்சுருக்கேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா FMB ஸ்கெட்சில் லிட்ரலி கொஞ்சம் சேஞ்ச் வரும். பட் ஆனால் எல்லா சைட்லேயும் அந்த மாதிரி இருக்காது. ஒரு சிலதில் மட்டும் சேஞ்சஸ் வரும். உங்களுக்கு என்ன வருதோ நீள அகலம் FMB ஸ்கெட்சில் அதை நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. பட் மேஜராக பார்த்தீங்கன்னா FMB ஸ்கெட்சோட நீள அகலமும் டாக்குமெண்ட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து சேமாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன வருதோ அதை போட்டுக்கோங்க. இப்போ இது இருக்குது இல்லைங்களா, இப்போ ஆசட் சைட் இது போட்டாச்சு. இதே நீள அகலத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா நான் FMB ஸ்கெட்சுக்கும் எடுத்துக்கிறேன். FMB ஸ்கெட்சில் இருக்கிறதாவும் நான் கன்சிடர் பண்ணி போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா
ஆல்ரெடி லேயர் வந்து இங்கே க்ரியேட் ஆகிருக்கு இல்லைங்களா, எஃப்எம்பி ஆர் பிஎல்ஆர் எங்கே இருக்குன்னு பார்த்து நம்ம ஜஸ்ட் அதை வந்து அப்ளை பண்ணால் போதும். இதோட கலர் கோடு என்ன வந்தது, 70 வந்தது இல்லைங்களா. இப்போ நான் கிளிக் பண்ணிக்கிறேன், கரெக்டாக 70 தான் இருக்கான்னு நான் செக்கும் பண்ணிக்கிறேன். இப்போ எஃப்எம்பி பிஎல்ஆர் இருக்கு இல்லைங்களா, கலர் பார்த்தீங்கன்னா 120 இருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட கலர் 70க்கு வந்து நான் கொடுத்துட்டேன். இப்போ இந்த 3 லேயர் போட்டாச்சு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளாட் பவுண்ட்ரி அப்படின்னா சேல் டீடில் இருக்கிற நீள அகலம், நெக்ஸ்ட் ஆசட் சைட் அப்படின்னா சைட்டில் இருக்கிற நீள அகலம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்எம்பி ஆர் பிஎல்ஆர் எஃப்எம்பி ஸ்கெட்சில் என்ன நீள அகலம் இருக்கோ அதை வந்து நம்ம வச்சு ட்ரா பண்ண போகிறோம். இப்போ இதெல்லாம் 3 லேயரும் முடிஞ்சதுக்கப்புறம் 4வது லேயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுலேயே லீஸ்ட் எக்ஸ்டெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது இல்லைங்களா. 1 by 1 கண்டினியூஸாக இருக்குது. சீரியல் நம்பர் 1லேயே வந்து பார்த்தீங்கன்னா 5th ரோவில் இருக்குது லீஸ்ட் எக்ஸ்டெண்ட்னு சொல்லி. இந்த லீஸ்ட் எக்ஸ்டெண்டிங்கிறது பார்த்தீங்கன்னா சூப்பர் இம்போஸ்ட் லேயர்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா, பாலிலைன் ஷோயிங் த லீஸ்ட் பவுண்ட்ரி இட் செக்ஸ் ஒன்லி த செட் பேக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இல்லைங்களா. இதுக்கு வந்து கலர் கோடு வந்து 5. அப்படின்னா என்னென்னா, இந்த சூப்பர் இம்போஸ்டிங்கிறது என்னென்னா, இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம ட்ரா பண்ண பாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் அதாவது ஒரே நீள அகலம் இருக்கிறதுல தான் வந்து பார்த்திங்கன்னா 3 லேயர் போட்டிருக்கோம். பட் ஆனால் ஒரு சில இடத்துல எஃப்எம்பி ஸ்கெட்ச் வந்து சேல் டீடு இட பத்திரத்தில் இருக்கிற நீள அகலத்தோட எஃப்எம்பி ஸ்கெட்சில் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், இல்லை கூட இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா. நீங்கள் எப்படி போட்டிருக்கீங்களோ உங்களோட சைட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏரியா செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஏரியா செக் பண்ணிவிட்டு நான் ஏரியான்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ஏரியா பார்க்குறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குது 938 இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா செகண்ட் ஒன் ஆசட் சைட்டும் பார்க்குறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே காமனாக தான் இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா எல்லாமே சேம் பாக்ஸ் தான், சேம் நீள அகலம் இருக்கிறது தான் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா 938. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா 938 தான் இருக்கும். ஸோ எல்லாமே சேமாக இருக்கிற பட்சத்தில் அடுத்த லேயர் இந்த சூப்பர் இம்போஸ்டிங்கிற லேயரும் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே தான். ஸோ அதை வந்து நீங்கள் போட்டுட்டு சூப்பர் இம்போஸ்டிங்கிற லேயரை அப்ளை பண்ணால் போதும். பட் ஆனால் இன்கேஸ் உங்களோட சைட்டில் சேல் டீடில் இருக்கிற இடத்தோட ஏரியா வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னிங்கன்னா, இந்த 3 கம்பேர் பண்ணும்போது பிளாட் பவுண்ட்ரி, ஆசட் சைட்டு, எஃப்எம்பி ஆர் பிஎல்ஆர் இருக்குது இல்லைங்களா, இந்த 3 கம்பேர் பண்ணும்போது இதில் எது லீஸ்ட் ஏரியாவில் இருக்கோ அதை தான் வந்து நீங்கள் சூப்பர் இம்போஸ்டிங்கிற லேயரில் எடுத்துக்கணும். பட் ஆனால் இங்கே நம்மளுக்கு 3மே சேமாக இருக்கிறதுனால நம்ம சூப்பர் இம்போஸ்ட்டை அதைவே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி லேயர் நம்ம எல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து சூப்பர் இம்போஸ்டிங்கிறது வந்து ஜஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணால் போதும். சூப்பர் இம்போஸ்ட். இப்போ இதுக்கு கலர் கோடு வந்து என்ன வந்திருந்தது, 6ன்னு நினைக்கிறேன். 6 கொடுத்துருக்கோமான்னு ப்ளூ 6 தான். கலர் வந்து பார்த்திங்கன்னா 6க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர். சாரி 5 நான் 6ன்னு சொல்லிட்டேன். 5 இருக்கா, 5 தான் ப்ளூவான்னு சொல்லி நம்ம செக்கும் பண்ணிக்கலாம். இப்போ இருக்குது இல்லைங்களா, இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு கலரை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு ரெட்டு, 2வது எல்லோ, 3வது கலர் கோடு க்ரீனு, 4th வந்து பார்த்திங்கன்னா லைட் ப்ளூ அண்ட் 5th பார்த்திங்கன்னா டார்க் ப்ளூ. ஸோ கரெக்ட், கலர் வந்து 5 வந்து கரெக்டு. இப்போ 3 நம்ம ட்ரா பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன செய்யணும்னா, எல்லாத்தையும் இந்த பாக்ஸஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஒன்று மேலே ஒன்று வந்து நம்ம அக்கமடேட் வந்து பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபிட் பண்ணுறேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே பாக்ஸில் இருக்கிற மாதிரி நான் வந்து எடுத்து ஃபிட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து 4 லேயர் இருக்குது. பட் ஆனால் பார்த்திங்கன்னா மேலே விசிபிள் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் மட்டும்தான் விசிபிள் ஆகுது. பட் ஆனால் இதுக்குள்ளே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4 லேயர் இருக்குது. இப்போ இது நம்ம ட்ரா பண்ணியாச்சு இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து 4 ஐட்டம் சைட்டோட பவுண்ட்ரி ட்ரா பண்ணுறதுக்கு என்னென்ன பிளாட் பவுண்ட்ரி, எஃப்எம்பி ஸ்கெட்ச் வச்சு போடுறோம். நெக்ஸ்ட் ஆசட் சைட்டில் என்ன நீள அகலம்ங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்து அந்த 3 கம்பேர் பண்ணும்போது எது லீஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து சூப்பர் இம்போஸ்ட்னு ஒரு லேயர் கீழே வந்து நம்ம கொண்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைட் பிளான் பவுண்டரிஸ் எல்லாம் ட்ரா பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பில்டிங் இருக்கும் இல்லைங்களா. இப்போ இந்த பில்டிங்கோட நீள அகலம் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து பில்டிங் ஃபுட் பிரிண்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். பில்டிங் ஃபுட் பிரிண்ட்டுங்கிற லேயருக்குள்ள பில்டிங் கரெக்டாக எந்த இடத்துல லொக்கேட் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம காட்ட போகிறோம். ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு புதுசாக ட்ரா பண்ணுறதுனால ஜஸ்ட் உங்களுக்கு ட்ரா மட்டும் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி இப்படி, அதாவது நீங்கள் இப்போ பில்டிங் பிளான் டிசைன் பண்ணுறீங்கன்னா சைட் பிளான்லேருந்து ஈச் சைடும் ஒரு மீட்டர் கம்பல்சரி சைட் செட்பேக் விட்டுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் செட்பேக் வந்து மினிமம் 1.5 இருக்கணும், அதுக்கு குறைவாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து queries வந்து ரிப்பீட்டடாக வரும். ஸோ செட்பேக்ஸ் வந்து ப்ராப்பராக விட்டுக்கோங்க. அதாவது சைட்டோட லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைட் செட்பேக்ஸ் வந்து 1 மீட்டருக்கு குறைவு இல்லாமல் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பின்னாடி ரியர் செட்பேக்குன்னு சொல்லுவோம் இதையே, இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 1 மீட்டர் வச்சுக்கலாம். அப்படி இல்லை சைட் பெருசாக இருக்குன்னா உங்களுக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோ விட்டுக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் செட்பேக் 1.5 வந்து கம்பல்சரி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பில்டிங்கோட அவுட்டர் டு அவுட்டர் காட்டக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் ஃபுட் பிரிண்ட் அப்படிங்கிற லேயர். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீரியல் நம்பர் 2ல் இருக்குது. பில்டிங் ஃபுட் பிரிண்ட் இருக்குது இல்லைங்களா, பாலிலைன் ஷோயிங் பில்டிங் ஃபுட் பிரிண்ட்னு வருது. இதுக்கு கலர் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 1. இதுக்கான லேயர் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் லெவல் 0 பில்டிங் ஃபுட் பிரிண்ட்னு இருக்கு இல்லைங்களா.
இதை வந்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி லேயர் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த லேயர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் இல்லைங்களா, இதில் போய் நீங்கள் க்ரியேட் கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், Block 1 Level 0 பில்டிங் ஃபுட் பிரிண்ட். இது வந்து கலர் வந்து ரெட்டு க்ரியேட் பண்ணி வச்சுட்டோம் இல்லைங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நியூ லேயர் கொடுத்து இப்போ அதை வந்து Ctrl+V கொடுத்துட்டேன். இப்போ இது என்னென்னா, இப்போ Block N இருக்குது இல்லைங்களா, Block N இதை வந்து நம்ம எடிட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு வந்து மேனுவலில் இருக்கிறது பார்த்திங்கன்னா Block N Level 0 பில்டிங் ஃபுட் பிரிண்ட்னு இருக்குது. ஆனால் நம்ம வந்து க்ரியேட் பண்ணும்போது Block Nங்கிறது பார்த்திங்கன்னா 1 Block 1ன்னு வச்சுக்கணும். இன்கேஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூஷனல் பில்டிங்லாம்னா Block A Block B Block Cன்னு இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம Block 1ன்னு வச்சுக்கலாம். இதுவே Block B வருதுன்னா Block 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு பிளாக் தான். ஸோ பார்த்திங்கன்னா Block Nங்கிறத Block 1ன்னு கொடுத்துக்கோங்க. லெவல் 0 அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் தான் காட்டுறோம். ஸோ லெவல் 0 பில்டிங் ஃபுட் பிரிண்ட். கலர் கோடு வந்து 1. நம்ம இங்கே ஆல்ரெடி எல்லாமே வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எடிட் பண்ணுறதும் அதில் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட்டு அதை வந்து எடிட் பண்ணால் போதும். இப்போ இருக்கு இல்லைங்களா, இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு பில்டிங் ஃபுட் பிரிண்ட் லேயர் வந்து ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுட்டோம் இல்லைங்களா, அதோட கலர் கோடு பார்த்திங்கன்னா 1ன்னா நம்மளுக்கு ரெட் கலர் வரும். பில்டிங் ஃபுட் பிரிண்ட் லேயர் எங்கே இருக்குதுன்னு பார்த்து நம்ம ஜஸ்ட் அதை அப்ளை மட்டும் பண்ணால் போதும். இங்கே இருக்கு இல்லைங்களா, Block 1 Level 0 பில்டிங் ஃபுட் பிரிண்ட். இதை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா 5 லேயர் ஆச்சு இல்லைங்களா, சைட் பவுண்டரிக்கு 4, தென் பில்டிங்கோட அவுட்டர் காட்டுறதுக்கு ஒரு லேயர் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, பில்டிங்கை சுற்றியும் செட்பேக்ஸ் வந்து நம்ம காட்டணும். அதாவது பில்டிங் அவுட்டர் டு அவுட்டர்லேருந்து சைட்டோட பவுண்டரி இருக்கும் இல்லைங்களா, அதை டச் பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் செட்பேக். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பில்டிங்கோட அவுட்டர் டு சைட்டோட பவுண்டரி இருக்குது இல்லைங்களா, இது டச் ஆகுறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் செட்பேக். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பில்டிங்கோட அவுட்டர் டு அவுட்டர்லேருந்து சைட்டோட பவுண்டரி இருக்கும் இல்லைங்களா, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் கரெக்டாக கிளிக் ஆக மாட்டேங்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கேப் தெரியுது பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக பில்டிங் அவுட்டர் டு அவுட்டர்லேருந்து சைட் பவுண்டரி வரைக்கும் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சைட் செட்பேக் 1. அதே தான் பார்த்திங்கன்னா சைட் செட்பேக் 2. சைட் செட்பேக் டு பில்டிங் அவுட்டர் டு அவுட்டர்லேருந்து காட்டக்கூடியது சைடில் வர கேப். அதே மாதிரி ரியர் செட்பேக், அது எங்கே இருக்குன்னா பின்னாடி, பில்டிங்கோட பின்னாடி நம்ம விடக்கூடிய இடத்த காட்டக்கூடியது பார்த்திங்கன்னா ரியர் செட்பேக் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்திங்கன்னா 4 செட்பேக் வந்துருச்சு இல்லைங்களா. இதுக்கு வந்து கலர் கோடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செட்பேக்ஸ் பாருங்கள், சீரியல் நம்பர் 11ல் ஃப்ரண்ட் செட்பேக் இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா Block N Level 0 ஃப்ரண்ட் செட்பேக்குன்னு இருக்குது. ஸோ Block Nங்கிறது என்னென்னா 1, Block 1 Level 0 ஃப்ரண்ட் செட்பேக்குன்னு நீங்கள் லேயர் க்ரியேட் பண்ணிக்கணும். சேம் லைக் இதே தான், பாலிலைன் ஷோயிங் ஃப்ரண்ட் செட்பேக்குன்னு கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் ட்ரா பண்ணக்கூடியது எல்லாமே பாலிலைனில் தான் ட்ரா பண்ணணும். இதுக்கு கலர் கோடு வந்து பார்த்திங்கன்னா 2. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் செட்பேக்குக்கு, இப்போ பில்டிங்க்கு முன்னாடி இருக்கிறதா ஃப்ரண்ட் செட்பேக்கு. நம்ம ஆல்ரெடி லேயர்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணிட்டோம். க்ரியேட் பண்ணதையும் காட்டுறேன். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃப்ரண்ட் செட்பேக், ரியர் செட்பேக், சைட் செட்பேக் 1, சைட் செட்பேக் 2 எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரண்ட் செட்பேக் கலர் கோடு 2னா நம்மளுக்கு வந்து எல்லோ கலர் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ். ஏன்னா நம்ம வந்து ஏதாவது சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு ரிப்போர்ட் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா குவரீஸில் வந்து வரும். ஸோ நம்ம வந்து நம்மளுக்கு கரெக்டாக கொடுத்துருப்போன்னு இருக்கும். பட் ஆனால் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமாங்கிறத வந்து 1க்கு 2-3 தடவை நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் செட்பேக் போட்டாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சைட் செட்பேக் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட் செட்பேக் இருக்குது இல்லைங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சைட்டில் நீங்கள் பிளான் பண்ணும்போது 1.5 மீட்டருக்கு குறைவாக நீங்கள் வச்சுக்கக்கூடாது. ஃப்ரண்ட் செட்பேக் வந்து கம்பல்சரி 1.5 மீட்டர் வந்து வேணும். ஸோ அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாஸ்தி இடம் இருந்தால் பிரச்சனை இல்லை, அதை விட கம்மியாகக்கூடாது. ஸோ ஃப்ரண்ட் செட்பேக் நம்ம போட்டாச்சு. அதுக்கப்புறம் பில்டிங்கோட சைடில் 2 சைட்லையும் காட்டக்கூடியது பார்த்திங்கன்னா சைட் செட்பேக் 1, சைட் செட்பேக் 2. அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவலில் 11th சீரியலே கண்டினியூஸாக கொடுத்துருக்காங்க. சைட் செட்பேக் 1 இதுக்கு கலர் கோடு பார்த்திங்கன்னா 171. அதே மாதிரி சைட் செட்பேக் 2க்கு பார்த்திங்கன்னா கலர் கோடு 102. ஃபஸ்ட்டு நம்ம சைட் செட்பேக் 1 பார்க்கலாம். இதுக்கு லேயர் பார்த்திங்கன்னா Block N Level 0 சைட் செட்பேக் 1 அப்படின்னா என்ன, Block Nங்கிற இடத்துல 1ன்னு நம்ம எடிட் பண்ணிக்கணும். Block 1 Level 0 சைட் செட்பேக் 1. கலர் கோடு என்ன கொடுத்துருக்காங்க 171. நம்ம ஆல்ரெடி எல்லா லேயரும் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஜஸ்ட்டு நம்ம இதை மட்டும் அப்ளை பண்ணால் போதும். இதுதான், இது பார்த்திங்கன்னா இப்போ நான் கிளிக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, ஒரு ரெட் கலர் பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் அவுட்டர் டு அவுட்டர். இதுக்கு பக்கத்தில் சைடில் கொடுக்கக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட் செட்பேக்கு. ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட் அந்த லேயரை அப்ளை மட்டும் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். கலர் கோடு வந்து பார்த்திங்கன்னா 171. சைட் செட்பேக் 1 போட்டாச்சு. இப்போ நான் வந்து கலர் கரெக்டாக கொடுத்துருக்கேனானும் செக் பண்ணிக்கிறேன்.
சைட் செட்பேக் ஒன்று இருக்குது இல்லைங்களா, 171 கரெக்டாக கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கோட சைடில் இன்னொரு சைடில் வரக்கூடிய இதுக்கு பார்த்தீங்கன்னா சைட் செட்பேக் 2ன்னு ஒரு லேயர் கொடுப்போம். இதுவும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சீரியல் நம்பர் 11 கீழே கொடுத்துருக்காங்க. சைட் செட்பேக் 2 கலர் கோட் வந்து பார்த்தீங்கன்னா 102. இதுக்கு லேயர் பார்த்தீங்கன்னா பிளாக் என் லெவல் 0 சைட் செட்பேக் 2 இருக்குது. ஸோ பிளாக் என்ன நம்ம வந்து பிளாக் 1ன்னு டைப் பண்ணிக்கணும். ரிமைனிங் எல்லாம் சேம் தான். கலர் கோடு பார்த்தீங்கன்னா 102. நம்ம ட்ராயிங்கில் கரெக்டாக சைட் செட்பேக் 2ன்னு சொல்லி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஜஸ்ட்டு அப்ளை மட்டும் பண்ணால் போதும். சைட் செட்பேக் 2. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் நான் கரெக்டாக கொடுத்துருக்குறேன்னான்னு செக் பண்ணிக்கிறேன். கலர் பார்த்தீங்கன்னா 102 இருந்தது இல்லைங்களா, ஆனால் கலர் வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்குது. 102 கொடுத்துட்டு எனக்கு வந்து சைட் செட்பேக் வந்து போட்டாச்சு. ரிமைனிங் என்ன இருக்குது, ரியர் செட்பேக். ரியர் செட்பேக்குங்கிறது பின்னாடி வருது. ரியர் செட்பேக் இருக்குது இல்லைங்களா, சேம் அதே அடுத்தடுத்து வருது. இப்போ பிளாக் என் லெவல் 0 ரியர் செட்பேக் 1 செட்பேக்னு இருக்குது இல்லைங்களா, ஸோ பிளாக் என்னங்கிற இடத்துல 1ன்னு கொடுக்கணும். இது கலர் கோடு பார்த்தீங்கன்னா 11. நீங்கள் லேயர்ஸ் கரெக்டாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு கரெக்டாக ரியர் செட்பேக் என்னவோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ரியர் செட்பேக் வந்து மினிமம் ஒரு 1 மீட்டர் வந்து விட்டுக்கோங்க. சாரி, இது வந்து பார்த்தீங்கன்னா சைட் செட்பேக்கு கொடுத்துட்டேன். இது வந்து ரியர் செட்பேக்குங்கிற லேயரே இருக்கும். இங்கே இருக்குது இல்லைங்களா, ரியர் செட்பேக் கொடுத்துட்டேன். பட் ஆனால் கலர் வந்து சேஞ்சாக இருக்குது. நம்மளுக்கு கலர் என்ன வந்துச்சு, ரியர் செட்பேக்குக்கு 11 போட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செட்பேக்ஸ் எல்லாமே விட்டாச்சு. ஃபஸ்ட்டு சைட் பவுண்டரி 4 லேயர் யூஸ் பண்ணி போட்டோம். நெக்ஸ்ட் வந்து பில்டிங்கோட அவுட்டர் கார்டருக்கு பில்டிங் ஃபுட் பிரிண்ட் லேயர் போட்டோம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் செட்பேக், சைட் செட்பேக் 1, சைட் செட்பேக் 2 அண்ட் ரியர் செட்பேக்ஸ். இந்த மாதிரி பில்டிங்கை சுற்றியும் வந்து எவ்வளோ ஸ்பேஸ் விட்டுருக்கோம் அப்படிங்கிறது வந்து நம்ம காட்டியாச்சு. இதை தவிர்த்து நெக்ஸ்ட்டு நம்ம வேறு என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா செட்பேக்ஸும் விட்டதுக்கப்புறம் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கு, செப்டிக் டேங்க்கு, யூஜி சம்பு அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கணும். இப்போ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சீரியல் நம்பர் அதெல்லாம் கண்டினியூஸாக வரும். சீரியல் நம்பர் 19 இருக்குது இல்லைங்களா, RWH டேங்க்னு இருக்குது இல்லைங்களா, பாலிலைன் ஷோயிங் RWH. கலர் கோடு பார்த்தீங்கன்னா 113 இருக்குது. ஸோ நீங்கள் லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ட்ராயிங்கில் நீங்கள் டிசைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு யூனிட் தான் இருக்குது, ஒரே ஒரு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பிட்டு தான் காட்டுறேன்னா நீங்கள் RWHன்னு க்ரியேட் பண்ணிக்கோங்க. இல்லை 1 or 2 மேலே போகுதுன்னா RWH கீழே ஒரு குட்டி கோடு என்னன்னு இருக்குது இல்லைங்களா, என்னங்கிற இடத்துல 1 2ன்னு சொல்லி நீங்கள் எவ்வளோ போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பாலிலைன் நம்ம போடுற ரெக்டாங்கிள் பாக்ஸ்க்கு வந்து எந்த ஒரு டைமென்ஷனும் நீள அகலும் வந்து நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ நம்ம என்ன செய்யலாம்னா ஜஸ்ட் லைக் ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் சைடில் காட்டி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்க்கு ஜஸ்ட் காட்டினா போதும். இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி லேயர் வந்து க்ரியேட் பண்ணி வச்சிட்டோம். RWH1 அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டோம். லேயர் க்ரியேட் பண்ணிட்டோம். க்ரியேட் பண்ணி அது ஜஸ்ட்டு எந்த உங்களுக்கு நீங்களாக ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் செலக்ட் பண்ணி அதுக்கு எந்த ஒரு ஸ்பெசிஃபைடான நீள அகலமும் இல்லை. ஸோ கொடுத்துட்டு நீங்கள் RWHன்னு சொல்லி இந்த மாதிரி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடிட் பண்ணால் ஓகே. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். இதை தவிர்த்து இதுக்கப்புறம் என்ன நம்மனா செப்டிக் டேங்க் வந்து காட்டலாம். செப்டிக் டேங்க் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் கீழே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ புதுசாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னா இந்த பெஸ்ட் என்னென்னா இந்த யூசர் மேனுவல் வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஒன் பை ஒன்னாக ஒர்க் பண்ணும்போது வந்து உங்களுக்கு அதை பற்றின நாலேஜ் வந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 18 இருக்குது இல்லைங்களா, செப்டிக் டேங்க் பாலிலைன் ஷோயிங் செப்டிக் டேங்க். கலர் கோட் வந்து 146. ஸோ அந்த லேயர் பாருங்கள், செப்டிக் கீழே குட்டி கோடு, டேங்க் கீழே குட்டி கோடு என்னன்னு இருக்குது இல்லைங்களா, இந்த லேயரை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் அப்ளை மட்டும் பண்ணால் போதும். நம்ம ஆல்ரெடி வந்து செப்டிக் டேங்க்கு க்ரியேட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ செப்டிக் டேங்க்கும் எந்த ஒரு நீள அகலமும் இல்லை. ஸோ ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் போட்டு உங்களுக்கு வாஸ்துப்படி உங்களோட பிளானில் எந்த இடத்துல செப்டிக் டேங்க் வருதோ அங்கே போடுங்க. நான் வந்து ஜஸ்ட்டு எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக காட்டுறேன். செப்டிக் டேங்க்குக்கும் எந்த ஒரு நீள அகலமும் இல்லை. ஸோ ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு செப்டிக் டேங்க்னு நம்ம ஆல்ரெடி லேயர்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து ஜஸ்ட்டு நம்ம போட்டால் போதும். போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி வேர்டிங்ஸில் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கும் எந்த ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்டைலோ ஃபார்மேட்டோ அது எதுவும் கொடுக்கல. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு எடிட் மட்டும் பண்ணால் போதும். செப்டிக் டேங்க் ஏன் நான் புதுசாக எடிட் பண்ணி காட்டலைன்னா டைம் ஆகும் இல்லைங்களா, ரொம்ப லென்த்தியான வீடியோவாக போகும். அதனால தான் இது வந்து செப்டிக் டேங்க்குன்னு ஒரு லேயர் பார்க்குறக்கு உங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் கிளிக் பண்ணி காட்டுறேன். கலர் வந்து லைட் க்ரீன் கலர் மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகாது. இது வந்து பார்த்திங்கன்னா செப்டிக் டேங்க்கு. இதை தவிர்த்து வேறு என்ன லேயர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூஜி சம்பு காட்டுறதுக்காக ஒரு லேயர் வந்து நம்ம கொடுப்போம். அது எங்கே இருக்குன்னா இது கண்டினியூஸாக தான் இருக்கும். சீரியல் நம்பர் 91 யூஜி கீழே குட்டி கோடு சம்புன்னு இருக்குது இல்லைங்களா, இந்த இது போட்டுக்கோங்க. கலர் கோடு பார்த்தீங்கன்னா 194.
உங்களுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன டீட்டெயில்ஸ் காட்டணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே லேயர்ஸ் இந்த யூசர் மேனுவலில் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு லேயரை மட்டும் க்ரியேட் பண்ணி ஜஸ்ட் அப்ளை பண்ணால் போதும். இப்போ இந்த லேயரை க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா யூஜி சம்புக்கும் எந்த ஒரு நீள அகலமும் வந்து நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ ஜஸ்ட்டு யூஜி சம்பை காட்டுறதுக்காக ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் மட்டும் நீங்கள் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதை ஜஸ்ட் அப்ளை பண்ணால் போதும். நான் ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு யூஜி சம்ப் அப்படிங்கிற ஒரு லேயரை வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஜஸ்ட்டு அப்ளை மட்டும் பண்ணால் போதும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, சம்புன்னு இருக்கு. நீங்கள் அதில் என்ன வருதோ அதை ஜஸ்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிடுங்க. அதே மாதிரி செப்டிக் டேங்க் இருக்கு இல்லைங்களா, அதுவே நான் வந்து கொடுத்துட்டு யூஜி சம்புன்னு சொல்லி நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து சம்ப் காட்டியாச்சு இல்லைங்களா. இதை தவிர்த்து இதுக்கப்புறம் நம்ம வேறு என்ன டீட்டெயில்ஸ் காட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ சைட்டை ட்ரா பண்ணிட்டோம், பில்டிங் எங்கே வருதுன்னு காட்டிட்டோம், செட் பேக்ஸும் விட்டுட்டோம். இதை தவிர்த்து வேறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முன்னாடி வர ரோடு வந்து நம்ம ட்ரா பண்ணுவோம். ரோடு டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுப்போம் இல்லைங்களா. ஸோ முன்னாடி வந்து ரோடு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 40 ஃபீட் ரோடுன்னு வருது. உங்களுக்கு வந்து என்ன விட்த்தில் ரோடு இருக்கோ அதுக்கு வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இது வந்து நான் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறதுக்காக ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு இப்போ ரோடு வித்துக்கும் பார்த்திங்கன்னா லேயர்ஸ் வந்து இருக்கும். ரோடு வித் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் 111 இருக்கு இல்லைங்களா, இதில் இருக்குது. லேயர் பார்த்தீங்கன்னா ரோடு விட்ன்னு இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் கோட் பார்த்தீங்கன்னா 1ன்னா ரெட் கலர். ஸோ நீங்கள் லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ரோடு வித் உங்களுக்கு வந்து என்ன வித்தில் ரோடு இருக்கோ அந்த மீட்டருக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து 40 ஃபீட்டுங்கிறதுனால 12.19, இதுவே வந்து பார்த்திங்கன்னா 30 ஃபீட் ரோடு உங்களுக்கு எது வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து ரோடு வித்தையும் நான் வந்து காட்டியாச்சு. இப்போ நம்ம பார்த்தோம்னா டோட்டலாக அவுட்ரு ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்க்கிங் மட்டும்தான் நம்ம வந்து காட்டணும். பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் என்ன கமர்ஷியல் பில்டிங்கில் இருக்குதோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெசிடென்ஷியல் பில்டிங்லேயும் நம்மளுக்கு வந்து வரும். ஸோ இப்போ பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா 2 வீலர் பார்க்கிங் 4 வீலர் பார்க்கிங் சொல்லி ரெண்டுமே காட்டுவோம் இல்லைங்களா. ஸோ இப்போ 2 வீலர் பார்க்கிங் பார்த்திங்கன்னா 2 வீலர் பார்க்கிங்கோட டைமென்ஷன் 1க்கு 1.8 மீட்டர் வந்து இருக்கணும். இது வந்து 1 மீட்டர் வித்து 1.8 மீட்டர் டெப்த் இருக்கிற மாதிரி வந்து நம்ம லென்த் இருக்கிற மாதிரி நம்ம வந்து 2 வீலர் பார்க்கிங் வந்து ட்ரா பண்ணிக்கணும். இப்போ இந்த 2 வீலர் பார்க்கிங் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேலேயே இருக்கும். 2 வீலர் அண்ட் 4 வீலர் வந்து கண்டினியூஸாக கொடுத்துருப்பாங்க. 30 இருக்கு இல்லைங்களா, சீரியல் நம்பர் 2 கலர் கோடு வந்து 2னா எல்லோ கலர். இப்போ பாருங்கள் 2 கீழே ஒரு குட்டி கோடு வீலர் பார்க்கிங் இருக்கு இல்லைங்களா. இந்த லேயரை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த மாதிரி 1க்கு 1.8 மீட்டர் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் வந்து இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் போட்ட லேயர் இருக்கும் இல்லைங்களா, அதை ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அப்ளை மட்டும் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். டூ வீலர் பார்க்கிங் வந்து நான் காட்டிட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் பார்க்கிங் காட்டணுமோ அதை நீங்கள் காட்டிக்கோங்க. இப்போ என்னென்னா ரெசிடென்ஷியல் பில்டிங்கு ஜஸ்ட்டு இதுவே ரெசிடென்ஷியல் பில்டிங்காக இருந்துச்சுன்னா ரெசிடென்ஷியல் பில்டிங்கும் சேம் இதே மாதிரி தான் 2 வீலர் பார்க்கிங் காட்டுவோம். பட் கமர்ஷியல் பில்டிங்க்கு மட்டும் அடிஷ்னலாக என்ன ஆட் ஆகும்னா டிரைவ் வே அப்படின்னு சொல்லி ஒன்று காட்டுவோம். அது எதுக்குன்னா 2 வீலர் பார்க்கிங்லாம் வந்து ப்ராப்பராக வந்து ரிவர்ஸ் எடுத்து கரெக்டாக பார்க் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் வந்து நம்ம காட்டணும். அதான் வந்து பார்த்திங்கன்னா டிரைவ் வே. இந்த 2 வீலர் டிரைவ் வேவும் பார்த்திங்கன்னா இந்த இதுலேயே கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு வந்து இந்த யூசர் மேனுவல் இருக்குது இல்லைங்களா, இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா டிரைவ் வே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு காட்டியிருப்பாங்க. இது வந்து 4 வீலருக்கான டிரைவ் வே. 2 வீலருக்கும் பார்த்திங்கன்னா டிரைவேன்னு கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு ஒரு ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ரெஃபர் பண்ணும்போது கரெக்டாக உங்களுக்கு எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 107 டிரைவேன்னு இருக்கு இல்லைங்களா, இதை வந்து டிரைவே பாலிலைன் ஷோயிங் 1 வே டிரைவேன்னு இருக்கு இல்லைங்களா, போட்டு கலர் கோட் 254 நீங்கள் லேயர்ஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வித் வந்து 1.5 மீட்டர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து இவ்வளோ நீள அகலம் இருக்கணுங்கிற எந்த ஒரு எக்ஸாக்டாக எதுவும் இல்லை. வித் வந்து 1.5 கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களோட சைட் பிளானில் வந்து கரெக்டாக நீங்கள் எந்த இடத்துல 2 வீலர் பார்க் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல இந்த மாதிரி அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் வந்து ஃபிட் பண்ணிடுங்க. இதுக்கு வந்து நான் அந்த லேயரை வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். 2 வீலர் டிரைவேன்னு காட்டியிருக்கேன் இல்லைங்களா, இந்த மாதிரி நீங்கள் காட்டிக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து வித் வந்து 1.5 மீட்டர் கொடுத்துக்கோங்க. லென்த் வந்து உங்களுக்கு கரெக்டாக 2 வீலர் பார்க்கிங் ஒரு 4
டூ வீலர் பார்க் பண்ணுற மாதிரி கூட நீங்கள் அந்த ட்ரைவே வந்து இருக்கிற மாதிரி நீங்கள் காட்டிக்கலாம். லென்த் வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, எந்த ஒரு கைட்லைனும் இல்லை. நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர் வீலர் ட்ரைவே பார்த்தீங்கன்னா ஃபோர் வீலருக்கு வந்து 2.5 மீட்டர் பிரெத்தும் 5 மீட்டர் லென்த்தும் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபோர் வீலர் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கணும். சேம் லைக் அதே கான்செப்ட் தான். ஃபோர் வீலர் ட்ரைவேவும் யூசர் மேனுவலே வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபோர் வீலருக்கு பார்த்தீங்கன்னா லேயர் எங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே டூ வீலருக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபோர் வீலருக்கு இங்கே 28 சீரியல் நம்பர். ஃபோர் வீலர்னு இருக்கு இல்லைங்களா, கலர் கோடு வந்து 30. லேயர் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஸ்லாட்டுன்னு இருக்குது. இந்த லேயரை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு 2.5க்கு 5 மீட்டர் இருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் அப்ளை மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், பார்க்கிங் ஸ்லாட் அப்படிங்கிற லேயருக்குள்ளே வந்துருச்சு. இப்போ இதுவே ரெசிடென்ஷியல் பில்டிங்காக இருந்தால் இன்னஃப் இவ்வளோ தான். ரெசிடென்ஷியல் பில்டிங் இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு ஃபோர் வீலர் பார்க்கிங் காட்டுறோம், டூ வீலர் பார்க்கிங் காட்டுறோம். இந்த ட்ரைவேவெல்லாம் காட்ட தேவையில்லை. பட் ஆனால் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பில்டிங்காக இருந்துச்சுன்னா கம்பல்சரி நம்ம வந்து அந்த ட்ரைவேவெல்லாம் காட்டணும். இப்போ ஃபோர் வீலர் பார்க்கிங் இருக்குது இல்லைங்களா, இதுக்கு வந்து நம்ம என்ன லேயர் அடிஷ்னலாக ஆட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பர் ஐசல் வித்னு ஒரு லேயரும் டிரைவ் வே அப்படிங்கிற ஒரு லேயரும் வந்து அடிஷ்னலாக ஆட் ஆகும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நீள அகலம் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு பாக்ஸ், ரெக்டாங்கிள் பாக்ஸ். இப்போ நான் ட்ரா பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த பார்க்கிங் விட்டு நல்லா ரிவர்ஸ் எடுக்கிற மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் போட்டுக்கலாம். நீங்கள் போட்டுட்டு அதை வந்து எந்த வித் வந்து இவ்வளோ போடணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5.4 போட்டிருக்கேன். பட் ஆனால் இதை வந்து நீங்கள் ஸ்க்ரூட்னி ரிப்போர்ட் எடுக்கும்போது உங்களுக்கு எக்ஸாக்டாக வித்து தெரியலன்னா நம்ம இப்போ லேயர் எல்லாம் போட்டு ட்ராயிங்கை ஸ்க்ரூட்னி ரிப்போர்ட் எடுக்கும்போது அந்த ரிப்போர்ட்டில் மென்ஷன் ஆகிருக்கும். அதாவது கார் பார்க்கிங்னா கார் பார்க்கிங்க்கு இவ்வளோ ஐசல் வித் வந்து இவ்வளோ வித்தில் இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு வந்து அந்த ரிப்போர்ட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது தப்பாக போட்டிருந்தாலும் அந்த ரிப்போர்ட்டில் இருக்கிற வித்தை வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க. அந்த வித்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டு திரும்ப அப்லோட் பண்ணி ரிப்போர்ட் வந்து வெரிஃபைட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 5.45 இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர் ஐசல் வித் அப்படிங்கிற ஒரு லேயர் இருக்கும் இல்லைங்களா, இந்த லேயர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐசல் வித் இங்கே இருக்குது இல்லைங்களா, ஃபோர் வீலருக்கு பர் ஐசல் வித். இதுவே வந்து பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸு, கமர்ஷியல் பில்டிங், அதே மாதிரி மண்டபம், கல்யாண மண்டபம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆங்குலர் பார்க்கிங் அந்த மாதிரியெல்லாம் போடலாம். அதாவது கார் பார்க்கிங் வந்து கிராஸாக நிறைய கார் பார்க் பண்ணணும்னு நம்ம வந்து கிராஸாக பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்காக அப்படி போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா கலர் கோடு வந்து 5ங்கிறது பார்த்திங்கன்னா ப்ளூ கலர். நான் ஆல்ரெடி லேயர்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஜஸ்ட் அந்த பர் ஐசல் வித் அப்படிங்கிற லேயர் வந்து அப்ளை மட்டும் நான் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம வந்து ஆல்ரெடி லேயர் வந்து பர் ஐசல் வித் க்ரியேட் பண்ணியாச்சு. போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் அடிஷ்னலாக ட்ரைவ் வேன்னு சொல்லி ஒன்று ஆட் பண்ணணும். அந்த ட்ரைவ் வே வந்து பார்த்தீங்கன்னா சேம் லைக் இதே தான். இங்கே இருக்குது இல்லைங்களா, இந்த யூசர் மேனுவலில் ட்ரைவ் வேன்னு வரும் இல்லைங்களா, அதே லேயர் தான். நீங்கள் இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அந்த லேயரை நம்ம வந்து இந்த ட்ராயிங்கில் ஜஸ்ட்டு காட்டுறோம். இப்படி இருக்கு இல்லைங்களா, உங்களுக்கு வந்து எப்படி வேணுமோ அந்த மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. போட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பர்பண்டிகுலராக காட்டியிருக்கேன், இதில் வந்து நான் வெர்டிகுலராக காட்டியிருக்கேன். காட்டிட்டு ட்ரைவேவுக்கான லேயரை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு இப்படி அப்ளை பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி அப்ளை பண்ணியாச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹோல் சைட் பிளான். இப்போ நான் ஃபஸ்ட்டு ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ நம்ம என்னென்ன லேயர் போட்டிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைட் பிளான், அதாவது சைட் பவுண்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 லேயர் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் அதுக்கப்புறம் பில்டிங்கோட லொக்கேஷன் காட்டுறது, பில்டிங் அவுட்ரு காட்டுறதுக்காக பில்டிங் ஃபுட் பிரிண்ட்னு ஒரு லேயர் போட்டிருக்கோம். அதை சுற்றி செட்பேக்ஸ், ஃப்ரண்ட்டு, சைடு, தென் ரியர் செட்பேக்ஸ்ன்னு சொல்லி சுற்றியும் வந்து நம்ம செட்பேக்ஸ் காட்டியிருக்கோம். நெக்ஸ்ட் யூஜி சம்பு, செப்டிக் டேங்க் அப்படிங்கிறத வந்து நம்ம காட்டியிருக்கோம். அதே மாதிரி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இருக்கும் இல்லைங்களா, அந்த லேயர் வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 2 வீலர் பார்க்கிங் அண்ட் 4 வீலர் பார்க்கிங், அதே மாதிரி ரோடோட விட்த் காட்டியிருக்கோம். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் வந்து ரெசிடென்சியல் பில்டிங்க்கும் காட்டுவோம். கமர்ஷியல் பில்டிங்க்கு அடிஷ்னலாக என்ன ஆட் ஆகும்னா இந்த பார்க்கிங்க்கு வந்து ட்ரைவே வந்து அடிஷ்னலாக நம்ம ஆட் பண்ணுவோம். அதாவது 2 வீலர் பார்க்கிங்க்கு வந்து நம்ம இந்த 2 வீலர் ட்ரைவே காட்டுவோம். இதுவே 4 வீலர் பார்க்கிங்காக இருந்ததுன்னா ட்ரைவே அண்ட் பர் ஐசல் வித் அப்படிங்கிற லேயர் வந்து நம்ம காட்டும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக வந்து ரெசிடென்ஷியல்லேருந்து கமர்ஷியலுக்கு வர்றது, அவ்வளோதான். இது வந்து சேம் தான். நம்ம எப்படி ரெசிடென்ஷியலுக்கு போடுறோமோ அதே தான் கமர்ஷியல் பிளானுக்கு நம்ம வந்து போட போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா லே வாக் அப்படிங்கிற ஒரு கமாண்ட், லே வாக்குங்கிறது கொடுத்திங்கன்னா நம்மளோட இந்த ஷீட்டில் என்னென்ன லேயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோங்கிறது இது நம்மளுக்கு விசிபிள் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா இப்போ ஆசட் சைட்டுங்கிற ஒரு லேயர் இருக்குது இல்லைங்களா, ஆசட் சைட் லேயர் வந்து எந்தெந்த இதுக்கு அப்ளை ஆயிருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ இதை தவிர்த்து வேறு ஏதாவதுக்கு வந்து அப்ளை ஆயிருந்ததுன்னா நம்ம தப்பு என்ன இதில் மிஸ்டேக் பண்ணியிருக்கோங்கிறத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஆசட் சைட் பார்த்தாச்சு இல்லைங்களா, பார்க்கிங் ஸ்லாட்
கரெக்டாக எதுக்கு அப்ளை ஆகிருக்கு, அதே மாதிரி பர்ஐசல் வித் அதுக்கு மட்டும் அப்ளை ஆகிருக்கா இல்லை வேறு ஏதாவதுக்கு அப்ளை ஆகிருக்கா அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். ஏன்னா 1 more ஐட்டம்ஸ்க்கு மேலே வந்து ஏதாவது சேம் லேயர் அப்ளை ஆயிருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து queries வரும். ஸோ நீங்கள் வந்து லேவாக் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் யூஸ் பண்ணி கரெக்டாக அப்ளை ஆகிருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃப்எம்பி ஆர் பிஎல்ஆர் கரெக்டாக அப்ளை ஆகிருக்கா. நெக்ஸ்ட் பிளாட் பவுண்ட்ரி, ரோடு வித்து, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கொடுத்துருக்கோம். செப்டிக் டேங்க் இந்த இடத்துல வருது, உங்களுக்கு தெரியாது செப்டிக் டேங்க்கு. அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பர் இம்போஸ்ட் லேயரு, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு 2 வீலர் ட்ரைவே காட்டியிருக்கோம், 2 வீலர் பார்க்கிங் காட்டியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம சைட் பிளானில் வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் ஆட் பண்ணியிருக்கோமோ அதெல்லாமே கரெக்டாக அப்ளை ஆகிருக்கு. இப்போ இங்கே எல்லாம் டபுளாக வருதுன்னா நம்ம ஆல்ரெடி இந்த பிளானில் இருக்கிற சைட் பிளானை எடுத்து இதை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு நம்ம புதுசாகவே ட்ரா பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா. அதனால தான் நம்ம கிளிக் பண்ணும்போது ஒன்றும் டபுளாக காட்டியிருக்கு. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்கிறத வச்சிடலாம். நம்ம பழைய பிளான் இதை வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த லேவாக் அப்படிங்கிற கமெண்ட் கொடுக்குறேன். இப்போ லேவாக் கொடுத்துட்டு ஆசெட் சைட், இந்த ட்ராயிங்கில் ஆசெட் சைட் எந்த லேயரில் எங்கெங்கே அப்ளை ஆயிருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஆசெட் சைட் 2 லேயர் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங்லேயே இருக்கிறது. இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம கமர்ஷியல் பில்டிங்க்கு சைட் பிளான் வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இல்லைங்களா. நெக்ஸ்ட் இனி அப்கமிங் வீடியோஸில் பில்டிங் பிளான், அதாவது ஷாப், நம்ம இந்த பிளானில் பார்த்திங்கன்னா கீழே ஒரு 5 ஷாப்பும் மேலே ஒரு ஷாப் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். கிரவுண்ட் ப்ளஸ் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம எப்படி லேயர்ஸ் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணணும், நெக்ஸ்ட்டு செக்ஷன் எப்படி போடணும், செக்ஷன் எலிவேஷன் அதர் திங்ஸ் உள்ள வந்து வேறு என்ன அடிஷ்னலாக ஆட் பண்ணுவோங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்க நீங்கள் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.